31வது பொதுக்குழு கூட்டம் நாளை ஈரோட்டில் நடைபெறும் என கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஆங்கில மொழி குறித்து அமித்ஷா பேசியது குறித்தான கேள்விக்கு பதிலளித்தார். அவரது உளறல்களுக்கு எல்லையே இல்லை என்றும், ஆங்கிலம் உலக மொழி, ஆங்கிலம் தெரிந்தால் உலகில் பல நாடுகளுக்கு சென்று வளரலாம். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா தாய் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று கூறியதாகவும், அது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள மாநில மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழிகள் ஆக்க வேண்டும் என்று மாநிலங்களே அவர் பேசியதாகவும் தெரிவித்தார். திராவிட இயக்கம் இந்த தீர்மானத்தை முன்வைப்பதாகவும் அதனை மதிமுகவும் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். அதே சமயம் பாஜகவிற்கு இதில் விருப்பமும் இல்லை, இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருப்பதாகவும், அதில் தோற்று போவார்கள் என்றும் தெரிவித்தார். பாஜக, RSS போன்ற அமைப்புகள் இந்தியா என்று அழைக்கக்கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். தலைநகர் டெல்லிக்கு பதில் வாரணாசியை மாற்ற வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியா முழுவதும் பரப்பப்பட வேண்டும் என்று பிரகடனம் வெளியிட்டதாகவும், இந்த பின்னணியில் தான் இந்த சக்திகள் இயங்கிக் கொண்டிருப்பதாக சாடினார். பல மாநிலங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார். இந்தி எதிர்ப்பில் ஈடுபடாத மாநிலங்களான கர்நாடகா, மராட்டியம், பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகியவை தற்போது இந்தி வேண்டாம் என்றும் தீர்மானம் போடுவதாக தெரிவித்தார். அவர்கள் திணிக்க நினைக்கும் பொழுது அதற்கான எதிர்ப்புகள் வலுவாக வருவதாகவும் சாடினார். ஒன்றியம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று பாஜகவினர் சிலர் கூறி வருவது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர்கள் கூறுவதற்கெல்லாம் நாம் பதிலளித்துக் கொண்டிருக்க முடியுமா? ஒன்றியம் என்றால் யூனியன், அதனால்தான் ஒன்றியம் என்று கூறுவதாக தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு திமுகவுடன் கரம் கோர்ப்பது என்று எடுத்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், வேறு எந்த கட்சியுடன் சேருவதற்கான அவசியமும் இல்லை, இதை பற்றி ரகசியமாக பேசுகின்ற பழக்கமும் எங்களுக்கு இல்லை என தெரிவித்தார். கிமு 700 கிபி 500 வரை எடுக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் மொகஞ்சாதாரோ ஹராபில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களுக்கு நிகராக இருக்கின்றன என்றும், இரும்பு உலோகம் அன்றைய நாட்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுபோன்று வரிசையான வீடுகள், சாக்கடை போவதற்கான கால்வாய்கள் போன்றதற்கான ஆதாரங்களை ராமகிருஷ்ணன் முதலிலே வெளியிட்டதாகவும், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மத்திய அரசு வேண்டுமென்று இன்னும் துல்லியமாக ஆராய வேண்டும் என கூறி குழப்பி வருவதாக தெரிவித்தார். கீழடி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று குறிப்பிட்ட இவர்கள் ஆரிய நாகரிகத்தை, ஆரிய கலாச்சாரத்தை அங்கு திணிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதால் கீழடி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகமாக வாழ்ந்தார்கள் என்று சான்றுகள் கிடைப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என தெரிவித்தார். மேலும் அது அவர்களுக்கு எதிராக போய்விடும் என்பதனால் பாஜக கூட்டம் இன்னும் வலுவான ஆதாரங்கள் வேண்டும் என்று தெரிவித்து வருவதாக கூறினார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய உளவுத்துறை ஆகியவற்றை இந்துத்துவத்தை திணிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாகவும், அதன் காரணமாக தான் அவர்கள் மீது எதிர்ப்புகள் வைப்பதாக தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து TRB ராஜா கேலி சித்திரம் வரைந்ததாக எழுந்து வரும் புகார்கள் குறித்தான கேள்விக்கும், வெளியில் நடமாட முடியாது என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியது குறித்தான கேள்விக்கும் பதிலளித்த வைகோ, வெளியில் நடமாட முடியாது என்று கூறுகின்ற அளவிற்கு வலிமையோ உரமோ இல்லாத கூட்டம் அவர்கள் என்றும், நயனார் நாகேந்திரன் நல்ல நண்பர், இந்த பொறுப்பிற்கு வந்த பிறகு பொருத்தமற்ற முறையில் கற்பனையாக சிலவற்றை பேசி வரும் இந்த போக்கை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி உதயகுமாருக்கு முன்பே நயனார் நாகேந்திரன் இதனை கூறியிருந்ததாக தெரிவித்தார். பாஜக உள்ளேயே பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருப்பதாக தெரிவித்தார். பாமக கட்சி விவகாரம் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த பாமக ஒரு வலுவான கட்சி என்றும், தற்போது அங்கு நிலவி வருவது உட்கட்சி பிரச்சனை என்றும் கூறிய அதை பற்றி எந்த கருத்தையும் கூறுவதற்கு விரும்பவில்லை என தெரிவித்தார். மேலும் பாஜக யார் யாரையெல்லாம் அழைக்க முடியும் என்று நினைப்பதாகவும், அதுபோன்று நேரில் சென்று பேசுவதாகவும் தெரிவித்த ராமதாசும் அன்புமணியும் அவரவர் கருத்துக்களை கூறிவிட்டார். தற்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருப்பதால் 2 அணி போன்று தெரிகிறது. காலப்போக்கில் இதனையெல்லாம் மாற்றிக்கொண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்தார். கூட்டணி குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார். ஒருவரை அங்கே எடுக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவிலே எடுக்கப்பட்ட பொருள்களுக்கு நிகராக இருக்கின்றன. இரும்பு உலோகம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை போல வரிசையாக வீடுகள், சாக்கடை போக்குவதற்கு கால்வாய்கள், இப்படியெல்லாம் அன்றைக்கு வீடுகள் அமைக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ராமகிருஷ்ணா அவர்கள் முதலில் 982 பக்கத்தில் ஒரு ஆய்வறிக்கையை முதலில் வெளியிட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மத்திய அரசு வேண்டுமென்றே இன்னும் துல்லியமாக ஆராய வேண்டும் என்று குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
கீழடி நாகரீகம், தமிழர் நாகரீகம், திராவிட நாகரீகம், இவர்கள் ஆரிய நாகரிகத்தை, ஆரிய கலாச்சாரத்தை இங்கே திணிக்க வேண்டும் என்று நோக்கம் இருப்பதால் அவர்களுக்கு இந்த கீழடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன. அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் நோக்கத்துக்கு அது பயன்படாது, எதிராக போய்விடும் என்பதனால் பாரதிய ஜனதா கூட்டம் இப்படி இதை பற்றியெல்லாம் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அதற்கு பதிலாக இன்னும் நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். என்ஐஏ ரைடு வந்து சமீபத்தில் நடந்தது. இது கூலா பயன்படுத்தி இஸ்லாமிய தரப்பில் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு அடிக்கடி என்ஐஏ ரைடு நடக்குது. அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதை போல் மத்திய உளவுத்துறை, இவை எல்லாமே அவர்களுடைய இந்துத்துவ